Taste the Daily. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஆர்எஸ்புரம் பகுதி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த நந்தனன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த கல்லூரி மாணவர்கள் கல்வியிலும் அரசியலிலும் சிறந்து விளங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இன்னைக்கு அதிமுக ஆரம்பிச்சிருந்தால் ஒரு சாதாரணமான இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த பொறுப்புக்கு இன்னைக்கு மாவட்ட செயலர் தலைமை கட்சியோட தலைமையில செயலாளர். அது மட்டும் இல்ல, இந்த கட்சியில கிட்டத்தட்ட படிப்படியா பாத்தீங்கன்னா இளைஞரணி மாவட்ட செயலாளர் இருந்தோம், இளைஞரணி நகர அவைத்தலைவராக இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வட்ட பிரதிநிதியா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இப்படி ஒவ்வொன்றா மேல அப்புறம் கட்சிக்கு ஒன்றிய செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலர் இப்படி பொறுப்பில் வந்தோம். இப்ப தலைமையில செயலர், அதே போல ஒரு சேர்மனா உள்ளாட்சி பிரதிநிதியா, அப்புறம் எம்எல்ஏவா, அதுக்கப்புறம் அமைச்சரா மருந்தியா வரக்கூடிய வாய்ப்பு இந்த கட்சியில கிடைக்கும். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வல்லம் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நாடார்மங்கலத்தில் நடைபெற்றது. ஒன்றிய கழக அவைத் தலைவர் கிருஷ்ணன் தலைமையிலும் ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாநில அரசு நிதியின் கீழ் இருப்பதால் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்க முடியாது என நிதியமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் டெல்லியில் ஸ்டாலின் மோடி சந்திப்புக்கு பிறகு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டதன் மூலம் திமுக பாஜக இடையேயான உறவு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இன்னைக்கு என்ன நடந்தது? ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்தாங்க. என்ன சொல்லிச்சு? மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் ஏன் மனம் தரணும்? அது அந்த உடன்படிக்கையிலே முழுக்க மாநில அரசு தன் நிதியிலே செயல்படுவதாக ஒப்பந்தத்தில் இருக்கிறது. நாங்கள் ஏன் மத்திய அரசுக்கு தரணும் என்று சொன்னாங்க. பின்னாச்சு, போன வாரம் ஸ்டாலின் போனார். போய் பெரிய ஐயாவை பார்த்தார், கும்பிடு போட்டார். அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன போட்டார்னா நமக்கு தெரியாது. குட்டிக்காரனம் போட்டாரா என்ன நமக்கு தெரியாது. பார்த்தார், அவராக சொன்னார் 45 நிமிஷம் பேசணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முடியல. இவர் என்ன 45 நிமிஷம் போய் அங்கே கேம்பியான்னு ஹிந்தியில் பேசினான்னு தெரியல. 45 நிமிஷம் பேசணும். இப்போ வந்துட்டார். இப்போ என்னாச்சு? மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசாங்கம் 65% நிதியை நாங்கள் தருவோம். 10 நாளைக்கு முன்னாடி சொன்ன நிர்மலா சீதாராமன், அதே நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு அறிக்கை விடுறாங்க, 65% நிதியை நாங்கள் மத்திய அரசாங்கம் தருவோம். அப்ப என்ன நடக்குது? திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் மறைமுக உறவு இல்லை, நேரடியாக உறவு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகசத்தை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தது ஒருபுறம் இருக்க, குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் முறையாக செய்து தரப்படாததால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளானார்கள். முன்னதாக விமானப்படை சாகச நிகழ்ச்சிகளை காண வருவோருக்கு குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி முறையாக அளிக்கப்படும் என ஸ்டாலின் அரசு அறிவித்தது. ஆனால் இதற்கு மாறாக அடிப்படை வசதிகளை முறையாக செய்யாததால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்தனர். மேலும் மெரினா கடற்கரை முழுவதும் குப்பையாக இருந்ததை பார்த்து மக்கள் பலர் இதுவா தூய்மை இந்தியா என்றும் கேள்வி எழுப்பினர். பார்த்தாக்கா எதுவும் நம்மளுக்கு ஒரு அடிப்படை தேவை வசதியும் இல்லை, குடிநீரும் கிடையாது, எங்கேயும் நிற்கிறதுக்கு மக்கள் நிற்கிறதுக்கும் ஒரு நிழல் வசதியும் கிடையாது. ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. குழந்தைங்களெல்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இப்போட என் பையனையும் என் பொண்ணையும் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா செல்ஃபோன் டவர் கூட அது கூட கட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபோன் டவரோட வசதியும் இல்லை. இல்லைனா அப்படியானாச்சும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். எதுவுமே இல்லாத நானும் இங்கே உட்காந்துருக்கேன். அது ஒரு எதுவுமே இல்லை. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இல்லை, தண்ணி வசதியும் இல்லைங்க. அங்கங்கே இருக்குது, ஆனால் தண்ணி கிடையாது. தண்ணி இவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க, தண்ணி கூட கஷ்டமாக தான் இருக்குது. தண்ணி கூட கிடைக்கல. எல்லாம் தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. பாத்ரூம் போகிறதுக்கும் வசதி இல்லை. மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கவே இல்லை. சரியா வீட்டுக்கு கிளம்பு. வந்ததுலேருந்தே தண்ணி இல்லை. அங்கே நாங்கள் சென்டரில் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம், அதோடு தண்ணியே இல்லை. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னைக்கு. இத்தனை நாள் இன்னைக்கு என்னமோ வானம் மேகமூட்டத்துடன் இருக்கோம். நாங்கள் எதுவும் இல்லை. அங்கே இருந்தது தூரம், இங்கெல்லாம் எங்கேயும் இல்லை. எங்கே தண்ணியே இல்லை. போய் குடிச்சாதான் நாக்கெல்லாம் காய்ஞ்சி போய் மயக்கம் வாந்தி வைத்து இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகளை காண லட்சக்கணக்கானோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சென்னை மாநகரமே திணறியது.
மெரினாவில் கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற விமானப்படை சாகசத்தை காண பொதுமக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்தனர். இந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்த பின்பு டாக்டர் பெசன்ட் சாலையில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த போதிய காவல்துறை அதிகாரிகள் இல்லாததால் அச்சாலை முழுவதும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் கூட்ட நெரிசல் காரணமாக பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக பலரும் வேதனை தெரிவிக்கின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையான முன் ஏற்பாடுகளை செய்யாததால் நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் தவித்தனர். சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சிகளை காண வேளச்சேரியில் ரயில் நிலையத்தில் ஏராளமான மக்கள் குவிந்த நிலையில் கூடுதல் ரயில்களை இயக்காததால் பயணிகள் அவதியடைந்தனர். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் மெரினாவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் கடற்கரைக்கு செல்ல வந்திருந்தனர். ஆனால் இந்நிகழ்ச்சிக்கு போதிய திட்டமிடல் மற்றும் கூடுதல் ரயில்கள் கூட இயக்காததால் பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தனர்.